கமியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியாக காரசாரமாக ஒரு மசாலா சுண்டல் எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு சுண்டலை நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு. நம்ம நல்லா ஸ்பைசியாக செய்து சாப்பிட போகிறோம் காரசாரமாக, அதுக்காக தான் இது எல்லாமே சேர்க்குறேன். நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வர கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே தாராளமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை ஒன்றும் பாதியமாக இது மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ இதை ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவின தேங்காய் இல்லாமல் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு சுண்டலை பார்க்கலாம். சுண்டல் நான் வெந்து தம்மெல்லாம் போயிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதை தனியாக எடுத்து தூர போட்டுடலாம். இப்போது 3 கிராம்பையும் எடுத்துடலாம். நம்ம சேர்த்துருந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தாளிதம் ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் க்யூப்ஸாக கூட கட் பண்ணி சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக கரைஞ்சி வராது, அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கண்ணாடி பதம் வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சுண்டல் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போவே 1/2 டீஸ்பூனோ அல்லது 1 டீஸ்பூன் அளவோ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். காஷ்மீர் மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே ஸ்டேஜ்லேயே கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். சுண்டல்லாம் சேர்த்து கிளறும்போது நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த கலவையும் இதோடு சேர்த்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து கச்சிதமாக ஒரே நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது சுண்டல் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் கூட பயன்படுத்தி செய்யலாம். இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ சுண்டலை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக நான் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுட்டு கலந்து கொடுத்துட்ருக்கேன். முழுமையாக கலந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ தான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நமக்கு நல்லா வதக்கி எடுத்தோம்னா இன்னும் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் மசாலா, அதாவது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்து வதக்கும் போதே கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இதுக்கு கருவேப்பிலை இலைகள் அரைச்சி நம்ம சேர்த்துட்டோம். அதனால் தனியாக தாளிதம் செய்யும் போது கருவேப்பிலை இலைகள் சேர்க்கலை. பாருங்கள், கலந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம இதுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே நமக்கு போதுமான அளவு காரமாக இருக்கும். இதே மெத்தடில் இந்த அளவுகளோட நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பைசி மசாலா சுண்டல் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு. எங்கள் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குமே நீங்கள் இதே மெத்தடில் செய்து கொடுங்க, சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.